வணக்கம். என் பேர் என். பால்பாண்டி. நான் மதுரை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் விஜய் அண்ணனோட தீவிர ரசிகன். அதாவது இந்த படத்துக்கு ஜனநாயகன்ற பேரே ஒரு பெரிய மாசான பேரு. ஒரு இலக்கணப்படியோ, சரித்திரப்படியோ அந்த ஜனநாயகன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகம். அப்படியாப்பட்ட வாசகத்த இந்தியாவில மட்டும் விதைச்சது இல்லாம, இத ஆடியோ லான்ச் மலேசியால பண்ணி, இந்த இந்தியனுடைய சிறப்ப மலேசியனுக்கு கொண்டு போனது, மொத்த இந்தியர்களுக்கும், தமிழர்களுக்கும் ஒரு மரியாதையான ஒரு விஷயம். இது எப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல நடந்திருந்தா, நாங்க தொண்டர்களா ஒருத்த கூட மிஸ் பண்ணாம அங்க போய் சேர்ந்திருப்போம். எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தோம். எல்லா படத்துக்கும் போயிருந்தோம். இந்த படம் கடைசி படம்ன்றதுனால, அவங்க வேற மாரி செலிப்ரேஷன் பண்ணணுன்ற ஏதோ வேற ஒரு சூழ்நிலையில மலேசியால வச்சதுனால, எங்க நிர்வாகி நெறைய பேரு பாஸ்போர்ட் ஒரு சில பேர்ட்ட இல்ல. நெறைய பேர் போக வாய்ப்பு இல்லாததுனால போ முடியாம போச்சு லாங்குன்றதுனால. மத்தபடி மத்த ஆடியோ லான்ச் மாரி சென்னையில நடந்திருந்தா, இந்த படத்தினுடைய கிரவுடே மலேசியால 1,00,000மோ 2,00,000மோ கூடுன மாரி இங்க ஒரு 5,00,000 10,00,000 கூடக்கூடிய ஒரு இடம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தளபதி 51 வயசு ஆள் மாதிரியே தெரியல. அவர் பார்த்தா 26, 27 வயசு ஆள் மாதிரி அவருடைய ஆட்டம், பாட்டம், அவருடைய பேச்சு, அதுலயும் ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னாரு. யாருமே ஒரு நெனச்சு பார்க்க முடியாத ஒரு எப்பயுமே அவர் குட்டி கதை சொல்றது ஒரு சகஜமான ஒரு அ எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியர்களுக்கு, தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த படத்துக்கு என்ன சொன்னாருன்னா, அதாவது நம்ம செய்யற உதவி நம்மளுக்கே திருப்பி சேரும். நம்ம தெரியாம செய்யற உதவியே நம்மள சேருன்ற மாரி, ஒரு அம்மா பிரசவ அம்மா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர் கொடைய குடுத்து விடுற மாரியும், இத திருப்பி கேட்கும்போது அந்த அம்மா இந்த கொடை "நீ யாராவது இல்லாதவங்களுக்கு குடும்மா, எனக்கு தேவையில்லம்மா" அப்படின்னு அவர் பெருந்தன்மையா சொல்லிட்டு போயி, கடைசியில அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில அந்த ஆட்டோ டிரைவர் குழந்தைக்கே அந்த கொடைய குடுத்து அந்த அம்மா அந்த கொடை அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கே சேர்றது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாத்தியமான இது சாதாரணமான மனுஷங்களுக்கெல்லாம் அது தோணாது. உண்மையாலுமே தளபதி மக்கள் மேல வச்சிருக்க ஒரு பற்று, ஒரு மரியாதை, இதெல்லாம் அவர 24 ஹவர்ஸ் அவர் மூளையிலேயே இப்படியே ஒரு நலத்திட்டமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் அந்த அந்த பாட்ஷா படத்துல ரஜினி சொல்லுவார்ல, இது சாதாரணமான ஆள் அடிச்ச அடி இல்ல. நாடி நரம்பு ரத்தம் சூடேறி போய் வருதுனால தான் அப்படி அடிக்க முடியும்ன மாரி, தளபதி உடம்பு பூரா அந்த மாதிரி ஒரு ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் பரவி கிடக்கு. அதனால அவர் சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே அன்டிசென்டா இருக்க மாட்டேங்குது. எல்லா படத்துக்கும் ஒரு டைரக்டர் தான் ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்க. இதுல அவருக்கு யார் யாரு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பெரிய சக்சஸ் படம் கொடுத்தாரோ அத்தனை டைரக்டருமே இதுக்கு வந்திருந்தாங்க. ரெண்டாவது ஒரு அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை ஒரு மகனால எவ்வளவு இருக்குமோ அதையும் தாண்டி அவர் அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல மரியாதை கொடுத்தாரு. அவரும் மகன் மேல எவ்வளவு பூரிப்பா இருந்தாருன்றது தெரியும். இடையில எத்தனையோ பேரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அத்தனை பேர்த்தையும் மூக்குடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா அதை பண்ணி விட்டுருக்காரு. வேற அவர் ஃபேமிலி இப்ப நம்ம ரசிகர்களை எந்த அளவுக்கு பாக்குறாரோ அந்த அளவுக்கு ஃபேமிலியும் தான் வச்சிருக்காரு. அதனால மக்கள் யாரும் இந்த ஃபேமிலியை அப்படி பார்க்கல இப்படி பார்க்கல. அவர் வேற சூழ்நிலை, அவர் வேற பொதுநலம் செய்யணுன்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு சிலதை ஒதுக்கி வச்சுட்டு வேலை செய்யலாம். இப்படியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குறைகள்லாம் இனிமே விஜய் வேற குடும்பம் வேறன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா கட்டிட்டாரு இந்த மலேசியா ஆடியோ லான்ச்ல. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், தளபதி படத்துக்கு பேனர் அடிப்போம், பிளக்ஸ் அடிப்போம், ஒரு வாரம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அவ்வளவு ஆர்வமா இருக்கிறவங்க இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எப்படா ஓபன் பண்ணுவாங்கன்னு வீட்டுல நல்லா டிவியில உட்காந்துட்டு எப்படா போடுவாங்கன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். என் பையன் சின்ன பையன், 11 வயசு பையன், அந்த பையன் முதற்கொண்டு அப்பா இருப்பா எங்கேயும் போனா ஆடியோ லான்ச் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு எதிர்பார்ப்புல தமிழ்நாடே இது மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, மலேசியாவே இது ஆடியோ லான்ச் நடந்தது இந்தியாவா மலேசியாவான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அப்படி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சி இது. மற்றபடியா குறை சொல்றவங்க 1000 பேர் சொல்லலாம். இங்க நடத்தல அங்க நடத்தினாங்கன்னா அதுக்கெல்லாம் 1000 ரீசன் இருக்கும். அவர் வேற ஒரு அரசியல் ரீதியா போறதுனால ஒரு சில மாற்றங்கள் அவரே தன்னை கட்டமைச்சு போகலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மிக சிறப்பு. தளபதி இதை எப்படி சிறப்பா நடத்தினாரோ அவர் போற வழியிலையும் இதே மாதிரி சிறப்பா இருந்து வெற்றி பெறுவாரு. அவருக்கு தூணா துரும்பா எந்த கான்செப்ட்லையும் நாங்க ரசிகர்களா, தொண்டர்களா, கட்சி நிர்வாகிகளா கூட இருந்து முன்னிலையும். பேர் மணிமாறன், மதுரையில இருந்து பேசுறேன். நான் தளபதியுடைய தீவிர ரசிகன். ஒரு 25 இயர்ஸா தளபதியுடைய தீவிர ரசிகனா இருந்துட்டு இருக்கேன். நாங்க ஒரு மிகப்பெரிய மிஸ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச்சை நாங்க நேரில் பார்க்காம போனது மிகப்பெரிய வருத்தத்தை. என் லைஃப்ல அப்படி ஒரு கிரேட் மிஸ்ஸிங்னா நான் இதை ஒன்று சொல்லலாம். மலேசியால எங்களை சில காரணங்களால போக முடியல. இங்க நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தளபதி சில காரணங்களால மலேசியால நடந்திருக்காரு. ஆனா இங்க என்ன,
உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அவர் தானே ஒரே கடவுள். இன்னைக்கு வந்து உலகத்தமிழ் ஒற்றை நம்பிக்கை இருக்கிறனால இன்னைக்கு மொத்த மலேசியா ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனை மலேசிய தமிழினம் தமிழ் மக்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மலேசியா. மிச்சப்படி சொல்ல போனா டோட்டலா அலற விட்டாங்க. நாங்களாம் என்ன பண்ணியிருப்போம், இங்க தமிழ்நாட்டுல நடந்திருந்தா கூட இந்த அளவு இருந்திருக்குமோ எங்களுக்கே டவுட்டா இருக்கு. எங்களுக்கு பொறாமையே கூட இருக்கு. டோட்டல் மலேசியாவை ஸ்தம்பிக்க வச்ச கூட்டம். சிங்கப்பூர் எம்பசில இருந்து அந்த சிங்கப்பூர் ரோடே கிட்டத்தட்ட டோட்டலா ஸ்தம்பிச்சு போயிருக்க நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது போக மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் மலேசியன் புக் ரெக்கார்ட்ஸ்ல இது ஒரு எந்த ஒரு தனிநபர் நடத்திய நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததில்ல. மலேசிய கவர்மெண்ட் அந்த மலேசியன் ரெக்கார்ட்ஸ் புக் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு இந்த கூட்டத்துக்கு. இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் தனி ஒரு மனிதனுக்காக தளபதி விஜய் அந்த ஒற்றை சொல், ஆமா அந்த ஒரு சொல்லுக்காக தளபதிக்காக கூடியிருக்காங்க. இதை தளபதியை வந்து நாங்க இதுல இருந்து அவருடைய தளபதியுடைய புகழ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மொத்த தமிழர்கள் வாழ்ற எல்லா நாடுகளையும், ஆமா மலேசியா சிங்கப்பூர் என்ன எங்க தமிழ் மக்கள் இருக்காங்களோ எங்க போனாலும் தளபதிக்கு இதே வரவேற்பை பார்க்கலாங்கிறது இந்த மலேசிய இசை நிகழ்ச்சி ஒரு பெரிய உதாரணமா இருக்கும். இதுல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, சோபாமா தன்னுடைய மகனுக்காக ஒரு அருமையான சாங், அந்த சாங்ல நல்லா ஒரு வார்த்தை வரும். ஏழைங்க நாங்களும் ஓட்டு போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட். அப்பெல்லாம் ரசிகர்களுடைய கரவொலியை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அதுபோக இயற்கையா ஒரு சின்ன மழை பெஞ்சிச்சு. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. அப்போ ஒரு டைமிங் ஒரு சாங் போட்டாங்க, மேகமாய் வந்து போகிறான்னு ஒரு சாங். தளபதியே மேகமா வந்து போன மாதிரி நினைச்சு பயங்கர வைப்பு. மலேசியா எங்களாலே இங்க இருக்க முடியல, பாக்குற எங்களாலே அந்த அளவு ஒரு வைப்பு கொடுத்தாங்க அந்த பாட்டு ஒளிபரப்பும் போதுல. அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடத்தி சிறப்பா மலேசியன் கவர்மெண்ட் நல்லா நடத்தி கொடுத்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அளவு நடத்திருக்குமா கூட எங்களால கற்பனை கூட பண்ண முடியல. 4 வழிச்சாலையில ஒரு 2 வழியை சுத்தமா பிளாக் பண்ணிட்டு தளபதியை மட்டும் போறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்க இது நடக்குமாங்கிறது கற்பனை கூட நீங்க பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது போக டோட்டல் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு தேங்க்யூ மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு நாங்க ரசிகன் முறையை ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். குமார், மதுரை மாவட்டம் மேலூர். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு என்னால் தளபதி ஆடியோ லான்ச்சுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா ஃபைனலாக நான் பார்த்தது வாரிசு ஆடியோ லான்ச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதிக்கு ஏகப்பட்ட தடைகளை விதிச்சிட்டாங்க. அதனால் மலேசியாவில் வச்சாங்க. ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்த அந்த வைப்பு இருக்குது பாருங்க, அது சொல்லவே முடியாது. அதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு செகண்டும் அந்த சின்ன சின்ன அந்த கிளிப்பை பார்த்து நாங்கள் அடைஞ்ச சந்தோஷம் எல்லை இல்லாதது. அதே போல் தளபதி பேசின ஒவ்வொரு விஷயங்களும் எங்களை புல்லரிக்க வச்சுச்சு. அதே போல் இனிமேலும் இது போல் நாங்கள் பார்ப்போமான்னு ஒவ்வொரு செகண்ட் ஏங்க வச்சுச்சு. ரொம்ப மனசு வேதனையாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே போல் மலேசியா ஆடியோ லான்ச் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் காட்டிலும் பயங்கரமான ஒரு உற்சாகத்தையும் மிக சிறப்பான ஒரு வரவேற்பையும் எங்கள் தளபதிக்கு கொடுத்ததை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் இது வந்து வரலாற்று சாதனை புத்தகத்திலையுமே இடம்பெற்றிருக்கு. இந்த ஆடியோ லான்ச் ஆனது வரலாற்று சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதை நினச்சாலே எங்கள் தளபதி ரசிகன்ற முறையில் எங்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து தினகரன். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். தளபதியோடைய ரசிகன் சொல்றதுல வந்து ரொம்ப இவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன்னா நேற்று ஒரு மலேசியாவே வந்து அதிர்ந்துச்சு. மலேசியா நாடே வந்து அதிர்ந்திருக்கும். அந்த அதிபர் கூட அவ்வளோ கூட்டம் வந்திருக்குமா அப்படின்ற கூட அங்கே தெரிஞ்சிருக்காது. மலேசியா கவர்மெண்ட்டே அந்த ஏர்போர்ட்ல தளபதி இறங்கும் போது அந்த துள்ளி குதிச்சு இறங்கும் போது அதை லாஸ்டா மதுரையில அந்த ஒரு 13 வருஷம் கழிச்சு மதுரையில் இறங்குவார், தவி இறங்குவார். அந்த மூமெண்ட் மலேசியால பண்ணும்போது எங்களுக்கு வந்து அந்த மதுரையில பண்ண மதுரைக்காரனா அந்த ஃபீலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பார்த்துட்டு கரெக்டா அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவர் போகும்போது அந்த கான்வாய் ஒரு பிரதமருக்கு ஒரு முதலமைச்சருக்கான கான்வாய் மாதிரி அவர் வண்டியில கூட்டி போகும்போது ரோட்ல தமிழ்நாட்டுல எப்படி வந்து அங்கங்க ரோட்ல இருந்து வரவேற்பு இருப்பாங்க, ஒரு மலேசியன்ல அங்க அவங்க இருக்க வேலைக்கு போயிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அங்க தளபதியை பார்க்கணும், ரோட்ல நிக்கணும். சின்ன குழந்தை பெருமையை வந்து ரோட்ல நின்று கை காமிக்கும் போது தளபதியும் அதுக்கு இறக்கி ரெஸ்பான்ஸ் கொடுத்து கை காமிச்சுட்டு போகும்போது என்னைக்கு அதனாலதான் அவர் இன்ன வரைக்கும் தளபதியா இருக்காரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் அந்த அங்க இருக்கும்போது தளபதிக்கு கொடுத்த வரவேற்பு சிங்கப்பூர்ல இருந்து சாரசாரியா அவங்க அங்க வேலையை விட்டுட்டு ஒரு நாள் விட்டுட்டு அங்க இருந்து அந்த எம்பசில இருந்து டிக்கெட் பாஸ்போர்ட் எடுத்து இங்க வந்து அந்த மலேசியால வந்து பார்த்தது தளபதிக்கு 1 லட்சம் பேருக்கு மேல அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து 85,000 கெப்பாசிட்டி இருக்கும்போது 1 லட்சம் பேருன்ற போது அந்த மலேசியா வரைக்கும் யார் பார்த்துருக்குமான்னு தெரியாது. அங்க கூட நம்ம நெல்சன் டேரக்டர் சொல்லும்போது கூட வந்து ஃபுட்பால் மேட்ச்சுக்கு ஆதிராஜுக்கு கூட பார்த்தேன் இங்க ஃபுட்பால் மேட்ச் நடக்குதான்னு அவ்வளவுக்கு சந்தேகமா இருக்குங்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அட்லி ஓடியாந்தது,
இவங்க இவரு லோகேஷ் வந்தது எல்லாமே தளபதிக்காண்டி தான். ஓடியா அந்த பிரபுதேவா டான்ஸ் ஆனது வந்து தளபதி சொல்லுவாரு. தளபதி சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, என்னன்னு எப்படி நீங்க இந்த மாதிரி 33 வருஷமா நீ ரசிகனா எனக்காண்டி நீங்க நின்றீங்க, தேட்டர்ல நின்றீங்க, இன்னி வர 33 வருஷம் நான் உங்களுக்காக உங்க வீட்டை நிக்கிறேன்னு சொன்ன வார்த்தை வந்து யார் இந்த வார்த்தை சொல்லுவா? யார் சொல்லுவா? 250 கோடி 300 கோடி ரூபாயை விட்டுட்டு எனக்காண்டி 33 வருஷமா நின்றுருக்கீங்க, அந்த நன்றி கடன் தீர்க்க உங்களுக்காக நான் பின்னாடி வரேன், உங்க வீட்டுல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் என் தலைவன் இருக்குல்ல, என் தலைவன் அந்த தலைவனோட மனசுல தோணி இருக்கும்ல. என் தலைவன் எப்படிப்பட்ட தலைவன்? என் தலைவனை உள்ளத்துல வச்சு தாங்கக்கூடிய என் தலைவன் இந்த வார்த்தை அந்த வாயால வருமா சொல்லுங்க? யாருக்காவது வருமா சொல்லுங்க? வராது. எப்படி சொல்றது சொல்லுங்க? அந்த உண்மையிலே அந்த வார்த்தை கேட்கும்போது என் தலைவனை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே கண்ணில் அழுகு வந்துருச்சு. 33 வருஷமா எனக்காண்டி நீங்க தேட்டர்ல நின்னீங்க, அந்த 33 வருஷம் அதை மிச்சம் இருக்க 33 வருஷம் உங்களுக்காண்டி நீ உன் வீட்டுல நிக்கிறேன்னு சொல்லும் போது எங்க தலைவன் இதோட எங்களுக்கு ஒரு ரசிகனா பெருமை எங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்னோட உங்களோட இன்ஸ்பிரேஷன் என்ன கேட்கும்போது அசால்ட்டா அந்த கிரௌட காமிக்கிறார், கையை விரிச்சு காமிக்கிறார், ரசிகரை காமிக்கிறார். உங்களோட எனர்ஜி என்ன கேட்கறாங்க. எல்லாருமே வந்து கடைசி பாட்டை பாடுறாங்க. வந்து கத்திரி பாட்டுல வந்து யாரோ அந்த கடைசி சாங்ல அந்த கிளைமேக்ஸ் சாங் வரும், அதை சொல்லி பாட வைக்கிறாங்க. தளபதி வந்து மனசுல நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் ஃபீல் பண்ணி அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லும் போது தலைவன் சொல்லும் போது கடைசியா அந்த கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்னும் போது அப்படியே எங்களால் மிஸ் பண்ண பார்க்க முடியல. லைவும் வரல. அங்க இருக்க யூடியூப் சேனல்ல ஃபேஸ்புக்ல அவங்கவுங்க இருக்கவங்க போட்டு சின்ன சின்ன அந்த கிளிப்பை தான் நாங்கள் பார்க்கும்போது அதுவே எங்களுக்கு உடம்பு ஃபுல்லா நேற்று ஃபுல்லா எனர்ஜியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு அங்க மலேசியால ஒரு 1 மணி நேரம் நடந்திருக்கு. அந்த அதுல சின்ன சின்ன கிளிப்பை காமிக்கும் போது தளபதி பேசும்போது தளபதியுடைய மாஸ் அந்த கோட், அதோட இன்னொரு விஷயம்னா தளபதி வந்து அவரோட ஆடியோ லான்ச்ல இன்னொருத்தரையும் பெருமைப்படுத்தணும் போது அவருடைய என்னோட நண்பர் அஜித்னா மலேசியாவே சில படங்கள் வரும் அஜித் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லணும்ல, அவ்வளவு பெரிய கிரௌடுல அவர் பேர் சொன்னா கத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போதும் அதையும் தெரிஞ்சு சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இதுதான் தலைவனுடைய மனசு, தலைவனுடைய முகம். என் தலைவன் என்னைக்குமே என் தலைவனுக்கு உயிர் உள்ள வரைக்கும் என் தலைவனுக்கான இருப்போம். என் தலைவன் வாழ்நாள் என் உயிர் மூச்சு நாடி நரம்பு எல்லாமே என் தளபதிக்கு தான். தளபதி ரசிகனாவே இருப்போம். தளபதி ரசிகனாவே பிறப்போம். 100 பிறப்பு. நன்றி. தினகரன், மதுரை மாவட்டம்.